நிறைய பேர் அடியேன் ஜோதிடராக இருக்கிறதுனால என்கிட்ட வந்து எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது, கடை வச்சுருக்கோம், கடையை திறக்கவே முடியல, கடையை திறந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகுது, அதுக்கு மேலே தொழிலை ஆரம்பித்தா அந்த தொழில் பெரிய நஷ்டங்களை சந்திக்கிறது, வியாபாரங்கள் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுது, இப்படிலாம் நிறைய காரணங்களை சொல்லி அதற்கெல்லாம் காரணமான இந்த செய்வினை, இந்த சூனியம் இதெல்லாம் சொல்கிறான். இப்போ வந்து செய்வினைங்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, நாம் செய்த வினை அதுதான் செய்வினைன்னு பேர். யாரோ செய்த வினை, யாரோ நமக்கு எதிராக செய்த வினைங்கிறதுக்கு செய்வினைன்னு அர்த்தம் இல்லை. நாம் செய்த வினை நம்மை வந்து தாக்குகின்ற பொழுது அதற்கு செய்வினை என்று பெயர். அப்போ நாம் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவம்தான், அந்த செய்த வினை தான் மற்றவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மூலமாக நம்மை வந்து அது ஒரு ரூபத்தில், அவர்கள் ரூபத்தில் நம்மை தாக்குகிறது. அப்போ அந்த செய்வினைக்கு காரணம் யாருன்னா நாம தான். அப்போ அதுக்கு கருவியாக இருக்கிறது மற்றவாள் இருப்பாள். இப்போ கருவி மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, காரணம்தான் காரணம் முக்கியம். அப்போ அந்த காரணம், அந்த செய்வினை காரணமான நம்மளுடைய அந்த பாவங்களே அதற்கு காரணமாக இருக்கிறது, நம்மளுடைய முன்னோருடைய பாவங்களே அதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த செய்வினை, சூன்யம் போன்ற பல செய்வினை வச்சிருக்கலாம், சூனியமும் வச்சுருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு மூல காரணம் நாம் செய்த வினை, நம் முன்னோர்கள் செய்த வினை தான் காரணம். அதை புரிஞ்சுட்டு அதற்கு சிறந்த பரிகாரமாக அடியேன் ஒவ்வொரு அமாவாசை தோறும் செய்யக்கூடிய, அதுவும் இந்த 7 அமாவாசை ஒரு கோர்ஸாக செய்கிறேன். இந்த வருகின்ற 28ஆம் தேதி, மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மாத அமாவாசை அந்த இரவு பொழுதிலே நடைபெற இருக்கிறது. எனவே இந்த அமாவாசை யாகத்திலே இந்த 7 அமாவாசையில் 2 அமாவாசை முடிந்து விட்டது. வருகின்ற 5 அமாவாசையிலும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த செய்வினை, சூன்யம் போன்ற ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற அனைத்து பிரச்சனையும் விடுபட்டு வளமாகவும் நலமாகவும் வாழ ஒரு அற்புதமான வாய்ப்பு. உடனடியாக இந்த நம்பர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் பதிவு செய்து கொண்டு இந்த யாகத்தினுடைய பிரசாதங்களை பெற்று அவர்கள் சந்தோஷத்துடனும் இந்த செய்வினை கோளாறுகளிலிருந்து விடுபட்டு வளமாகவும் வாழலாம்.